காவேரி விஜய்க்காக அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவர் வரவே இல்லை. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வீட்டுக்கு போகலாம். இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்புனாலும் வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக நிவின் வராரு. வந்த உடனே பார்க்குறாரு காவேரி எதுக்கு கோயிலில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி வராரு. ஆனால் காவேரி வெயில் தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி வராங்க. அப்படியே நிவின் பிடிக்கிறாரு. காவேரி என்னாச்சு காவேரி உனக்கு என்ன தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காவேரி எதுக்காக நீ தனியாக கோயிலுக்கு வந்த அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை சும்மா தான் நான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன் மயக்கம் வந்துடுச்சு, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு நிவின் கேட்குறாரு. ஆமாம் முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லு காவேரி என்ன அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை விஜய் அப்பாவாக போகிறாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நிவின் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாரு. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் இந்த விஷயத்தை நீ விஜய் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை இப்போ வெண்ணிலாவா நானான்னு அவர் முடிவு பண்ணாதான் என்னால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ சொல்லு அவர்கிட்ட, அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லை அவர் ஒரு வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு சொன்னால் தான் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, அம்மாவுக்கு கூட எதுவுமே தெரியாது, யமுனா கிட்ட கூட சொல்லாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி